வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 2ல் இருக்கிற புக் பேக் ஒன்னர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பலவுள் தேர்வுகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கொஸ்டின், மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் கீழே. அடுத்து இரண்டாவது, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் புலரி. அடுத்து பொருத்தமான விடையை தேர்க. அதற்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு கா போட்டிருக்கா, ஆ இ, அந்த முதல் ஆன்சரை குறிச்சிக்கோங்க. அடுத்து நாலாவது, பொருத்தமான விடையை எடுத்து எழுதுக. அதற்கான ஆன்சர் ஆவண்ணா, வந்துவிட்டான், வரவில்லை. அடுத்து ஐந்தாவது, மல்லல் மூதூர் வயவேந்தி கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், இதுக்கான ஆன்சர் வளம், இ ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் 36ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 36ஆம் பக்கத்தில் கூவல் சொல்லி கொடுத்துருக்கா, அந்த ஒரு லைன் குறிச்சிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது குருவினா, உங்கள் பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. 57ஆம் பக்கம். 57ஆம் பக்கம் எழுதியிருக்க பாருங்க, ஆறு, குளம், வாய்க்கால், கிணறு, அதை எழுதிக்கோங்க. அடுத்து மூணாவது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் குறிப்பு தருக. 45ஆம் பக்கம். 45ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது, எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாலாவது 42ஆம் பக்கம் இருக்குது. 42ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 42ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த நாலாவது பாயிண்ட் ஃபுல்லாமே, அந்த நாலாவது பேரா ஃபுல்லாக. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் 57ஆவது பக்கத்தில் நான் எழுதியிருக்கேன், அது மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. விடை, அகலை நீர், வெறுநிலம், நீளமான மலை, குளிர்ந்த நிழல் தரும் காடு. நீங்கள் இந்த பேஜில் நோட்டில் எழுதிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிறுவினா, ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் 36ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 36ஆம் பக்கம் பாருங்கள், அந்த ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவாள் இருக்குல்ல, அதிலிருந்து அந்த மூணாவது பேராவில் 4ஆம் லைன் பாருங்கள், எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும். அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது சிறுவினா 45ஆம் பக்கம் இருக்குது. 45ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. இலக்கண குறிப்புக்கு மேலே இருக்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க. நிலத்திலிருந்து வீணே மடிவர். அடுத்து மூணாவது 35ஆம் பக்கத்தில் இருக்க ஆன்சர். 35ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அந்த சோழர் கால குமிழி தூமின் இருக்குல்ல, அந்த அந்த மழைக்காலையில் ஸ்டார்ட் ஆகி இல்லை வரைக்கும் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 57ஆம் பக்கம் அந்த எழுதியிருக்க பாருங்கள், அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 37ஆவது பக்கம் இருக்குது. 37ஆம் பக்கம் பாருங்கள், அந்த உலகின் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த நீரின்றி அமையாது உலகு என்னும் தம் கருத்தை வள்ளுவர் தெளிவாக பதிவு செய்தாலும் சொல்லி எழுதிட்டு அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு அந்த முடியும் போது, என்று திருவள்ளுவர் கூறியலை கருத்தில் கொண்டு செயல்படுவோம், அதனால தான் வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார், அந்த லைனையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அதிலேருந்து ஃபுல்லாக. அடுத்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது நெடுவினாக்கான ஆன்சர் 42ஆம் பக்கம் இருக்குது. 42ஆம் பக்கம் பாடலையும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு பேராலேருந்து லாஸ்ட்டாக அந்த 7ஆவது பேரா முடிய வரைக்கும் நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். நீங்கள் அதை சுருக்கமாக ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அந்த 7 பேராவுமே வரும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. அவ்வளோதான்.